காலை சாப்பாடே எல்லோரும் 12 மணிக்கு தான் சாப்பிட்டோம். லஞ்சுக்கு வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுவும் பிரியாணி பண்ணுறேன். பிரியாணி சூடாக சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் சீரக சம்பா அரிசி வச்சு பிரியாணி பண்ண போகிறேன். கொஞ்ச நாளாகவே நான் சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடியெல்லாம் நான் பாசுமதி ரைஸில் தான் பிரியாணி பண்ணுவேன். அது வந்து எனக்கு என்னமோ பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு முதல்ல பிரியாணியே பிடிக்கவே பிடிக்காது. வீட்டில் இருக்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு தான் நான் அதில் பண்ணுவேன். எனக்கு பிரியாணினா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பிரியாணி செய்கிற அன்றைக்கி நான் வேறு ஏதாவது தான் சாப்பிடுவேன். நான் ஒரு நாளும் சீரக சம்பாவில் ட்ரை பண்ணதே கிடையாது. முன்னாடியெல்லாம் நான் சீரக சம்பா ரைஸ் வச்சு நான் பிரியாணி பண்ணவே மாட்டேன். அது உடஞ்சிரும்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். உடஞ்சிரும், நல்லா குழஞ்சிரும் அந்த மாதிரி நினச்சி நான் சீரக சம்பாவில் பண்ணவே மாட்டேன். நாமளும் எவ்வளோ நாள் அதே மாதிரி செய்யாமல் இருக்க முடியும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு 4-5 மாதம் முன்னாடி தான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்தது. உதிரி உதிரியாக இருந்தது. அன்னையிலேருந்து பாசுமதி ரைஸ்க்கு ஒரு கும்பிடு போட்டுட்டேன். இதில் என்ன ஒரு அழகுன்னா, முன்னாடியெல்லாம் நான் பிரியாணி பண்ணால் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் இப்போ பிரியாணி பண்ணால் நான் தான் முதல்ல சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு இந்த ரைஸில் பண்ணுற பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இவ்வளோ நாள் எனக்கு பிரியாணி பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து ரைஸ் மேலே தான் ஃபால்ட்டு போல். அந்த ரைஸ் வந்து எனக்கு பிடிக்கல. சீரக சம்பாவில் பண்ணுற பிரியாணி நான் சாப்பிட்ற மாதிரி பாசுமதி ரைஸில் பண்ணுற பிரியாணி எனக்கு பிடிக்கும். இங்கேன்னு இல்லை, எங்கே பாசுமதி ரைஸில் பண்ணி சாப்பிட்டாலும் அந்த ரைஸ் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், இந்த ரைஸ் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். சீரக சம்பாவில் பண்ணும்போது நல்லா விரும்பி எப்பவும் சாப்பிட்றத விட அதிகமாகவே சாப்பிட்றேன் நான். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் கடைக்கு போகலான்னு கிளம்பி நின்று வானம் நல்லா இருட்டிட்டு வந்துருச்சு. வெளியே போய் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் இருட்டுச்சு, நல்லா காற்றடிச்சிது, நல்ல மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி கடைக்கே போக முடியாதுன்னு நினச்சிட்டேன். மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் நல்ல மழை. இந்த மழை பெய்கிறத பார்க்கும்போது ரொம்ப நேரத்துக்கு மழை விடவே விடாதுன்னு நினச்சிக்கிட்டேன். இந்த மழையை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டேன். சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சி, மழைக்கு அப்படி தானே நல்லாயிருக்கும், சூடாக சாப்பிட்டா ஏதாவது நல்லாயிருக்கும்னு நினச்சி, காய் எதுவுமே இல்லை, காலிஃப்ளவர் மட்டும் இருந்தது. அதை மட்டும் எண்ணெயில் பொரித்து எடுக்கலான்னு எண்ணெயில் போடுற மழை நின்று போச்சு. நேற்று மார்க்கெட் போகலான்னு கிளம்புனேன். நல்ல மழை வந்ததுனால மார்க்கெட் போகவே இல்லை. 7-8 மணிக்கு மேலே வீட்டுக்கிட்டே காய்கறிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, வாங்கிட்டேன். இன்றைக்கி மாவு அரைக்க போகலான்னு கிளம்புனேன். இன்றைக்கும் வானம் நல்லா இருட்டாக இருந்தது. மழை வந்துடுமோன்னு பயமாக இருந்தது. ஏன்னா நான் இன்றைக்கி 8 மணிக்கு ஒருத்தங்களுக்கு சத்து மாவுலாம் கொடுக்குறதா சொல்லிட்டேன். அவங்க வந்து ஊருக்கு போகிறாங்க. அதுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ அரைச்சா தான் அவங்களுக்கு 8 மணிக்கு கொடுக்க முடியும். இப்போ ஊருக்கு போகிறவங்க 1 மாதம் கழித்து தான் வருவாங்க. இல்லைனா நான் கொரியர் பண்ணிவிட வேண்டியதாக இருக்கும். மழை வராமல் இருந்தால் நான் இன்றைக்கே கொடுத்துருவேன். மழை வருமா என்னமோன்னு தெரியல. உங்களில் யாருக்காவது ஹெல்த் மிக்ஸ், இட்லி பொடி, உளுந்து கஞ்சி மாவு இந்த மாதிரிலாம் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் கிட்டே வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து 300க்கு கொடுத்துட்ருக்கோம், ப்ளஸ் ஷிப்பிங்கோட. இன்னொரு தடவை மழை வருதா வரலையான்னு செக் பண்ணுறதுக்காக வெளியே போனேன். நல்லாவே ஏமாற்றுதுங்க இந்த வானம். ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தா அவ்வளோ இருட்டாக இருந்தது. இப்போ போய் பார்க்குறேன் நல்லா வெளிச்சமாக ஆயிடுச்சு. நல்ல வேளை மழை வரல நினச்சிட்டு மாவரைக்க கிளம்பிட்டேன். வெளியே வரும்போதும் போகும்போதும் நல்ல வாசனை. என்னன்னு பார்த்தா ஒரே ஒரு பூ மட்டும் பூத்துருக்கு வாசல்கிட்ட இருக்குது அந்த செடியில். அது அவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். நானும் எங்கேன்னு சுற்றி தேடினேன். பார்த்தா இது உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு. ஒரே ஒரு பூ மட்டும் அவ்வளோ வாசனையாக இருக்குது. நல்லா தான் பூத்துருக்கு, எடுக்கலாம்னு நினச்சி போனேன். ஆனால் அது நல்லாவே பூக்கலை. பாதி பூ தான் பூத்துருக்கு. பாதி பூவே அவ்வளோ வாசனையாக இருந்தது பாருங்கள். இருந்தாலும் நல்லா பூத்தாலும் கூட எனக்கு செடியிலேருந்து எடுக்க மனசே வராது. இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் தான் நான் எடுப்பேன். நான் மாவு அரைக்க போகிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.